ஈரானின் கொடூர தாக்குதலால் அமெரிக்கா $700 மில்லியன் மதிப்புள்ள போர் விமானத்தை இழந்து நிற்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் மீது அண்மையில் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதில் அமெரிக்காவின் அதிநவீன உளவு மற்றும் கட்டுப்பாட்டு விமானமான E-3 சென்டரி மிக மோசமாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து வெளியான புகைப்படங்களில் விமானம் இரண்டாக உடைந்தது தெரியவந்துள்ளது. இந்த விமானத்தின் முன்பகுதியில் இருக்கும் பெரிய வட்ட வடிவ ரேடார் 400 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள எதிரி ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை கண்டறியும் திறன் படைத்தது. வெறும் போர் விமானமாக மட்டும் இல்லாமல் வானில் பறக்கும் கட்டுப்பாட்டு அறை போலவும் இது செயல்பட்டு வந்தது. ஈரானின் ஏவுகணைகள் குறித்து இஸ்ரேல் அமெரிக்கா படைகளுக்கு எச்சரிக்கை வழங்கி வந்த இந்த விமானம் தற்போது தாக்கப்பட்டு இருப்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா வழக்கம் போல பிரின்ஸ் சுல்தான் தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் E-3 சென்டரி ரக விமானத்திற்கு சிறு சேதம் ஏற்பட்டது என முழு பூசணிக்காயையும் சோற்றில் மறைத்தது. இதை பார்த்த ஈரான் விமானத்தின் தற்போதைய நிலையை வீடியோவாக வெளியிட்டு உண்மையிலேயே சிறு சேதம்தான் என்று கிண்டல் அடித்துள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக எதிரிகளின் கண்ணுக்கே புலப்படாது உலகின் மிக அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்றெல்லாம் அமெரிக்கா பெருமையாக பேசி வந்த F-35 சூப்பர்சோனிக் விமானத்தை நடுவானில் ஈரான் புறமதிக்கிட்டு ஓட வைத்தது குறிப்பிடத்தக்கது.